ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஒரு சம் பார்ப்போம். இந்த சம்மோட ஃபுல்லாக வந்து டைட்டில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஒரு பைசைக்கிள் வந்து விற்கிறாங்க. எவ்வளோக்கு விற்கிறாங்க? செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் பைசைக்கிள் வந்து 4275 ருபீஸ்க்கு விற்கிறாரு. எவ்வளோ லாஸ்க்கு விற்கிறாருன்னா 5% லாஸாக பர்சன்டேஜில் சொல்லிட்டாங்க. லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்றது 5% லாஸில் இருக்கிறாரு. இன்கேஸ் அவர் இந்த சைக்கிளை 5% லாபத்துக்கு விற்றா எவ்வளோக்கு விற்றுருப்பாரு, விற்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் தெரியுது, லாஸ் நமக்கு தெரியுது. இப்போ நமக்கு செல்லிங் ப்ரைஸ் இன்கேஸ் ஆஃப் லாஸ் விஷயத்தில் கண்டுபிடிக்கணும்னு வைங்களேன். ஃபார்முலா என்ன? 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். இப்போ என்ன தெரியணும் நமக்கு? காஸ்ட் ப்ரைஸ் தெரியும், லாஸ் பர்சன்டேஜ் தெரியும், செல்லிங் ப்ரைஸ் தெரியும், காஸ்ட் ப்ரைஸ் தெரியும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் இப்படி வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் இப்படி கொண்டு வரும். 100 மேலே வந்துடும், டிவைடட் பை 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ் இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ். கரெக்டாக? காஸ்ட் ப்ரைஸ் தான். லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ? 5. 100 by 100 minus 5. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 4275. ஓகேவா? ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ். இது கொண்டு போய்டுவோம். காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு இது அடிக்கும்போது 95 ஆகிடும். 100 by 95 இன்ட்டு 4275. நம்ம போடுற வேல்யூலாம் கரெக்டாக தான் போட்டுட்டு வருமானு ஒவ்வொரு முறை செக் பண்ணிக்கணும். சரியா? இப்போ அடிப்போம். அடித்தா நமக்கு 519 520 19 அடிக்க முடியாதா பார்ப்போம். Two sir 38 4 7 2 sir 38 9 5 19 to 5 95. ஓகே, அப்போ அடித்தா 225 இன்ட்டு 20 எவ்வளோ? 225 இன்ட்டு 20 2250 4500. இதுதான் ஆக்சுவலான காஸ்ட் ப்ரைஸு. இப்போ இதிலேருந்து எவ்வளோ பண்ணணும்? 5% கெயினுக்கு அதை விற்க போகிறாரு. இப்போ கெயின் வேல்யூ கிடைக்கணும். செல் ப்ரைஸ் எவ்வளோக்கு வேணும்? இப்போ நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிருச்சு. கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா 5% லாபத்தில் விற்றுருந்தா அந்த பொருளை எவ்வளோக்கு விற்றுருப்பான்னு கேட்குறாங்க. இது வந்து லாஸ்ட்கான செல்லிங் ப்ரைஸ் ஃபார்முலா. கெயின்கான செல்லிங் ப்ரைஸ் ஃபார்முலான்றது 100 ப்ளஸ்ஸு கெயினோட பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? 100 ப்ளஸ் 5 டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 4500. அடிச்சிருங்க. 105 இன்ட்டு 45 வரும். 105 இன்ட்டு 105 இன்ட்டு 45 எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இப்போது 45 இன்ட்டு 100 4500 ப்ளஸ் 45 இன்ட்டு 5 வந்து 225 வரும். ரெண்டுத்தையும் கொடுத்தீங்கன்னா 4725. இந்த விலைக்கு விற்றா 4725க்கு அவர் வந்து அந்த பைசைக்கிளை விற்றாருன்னா 5% லாபத்துக்கு விற்பார். கேள்வி என்ன கேட்டாங்க? செல்லிங் ப்ரைஸ் வந்து ஒரு பைசைக்கிள் வந்து 4275 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அதனால் அவருக்கு 5% லாஸ் ஆகிடுச்சு. அப்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி காஸ்ட் ப்ரைஸை அவர் கண்டுபிடிக்கலாம். காஸ்ட் ப்ரைஸை 4500 கண்டுபிடிச்ச பிறகு இப்போ காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 5% லாபத்துக்கு விற்கணும் அப்படின்னா என்ன? இதே மாதிரி கெயின்கான ஃபார்முலா செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 ப்ளஸ் கெயின் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். இப்போது கெயின் பர்சன்டேஜ் 5 105 பை 100 இதை நம்ம இங்கேயே சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். 100 இப்போது 105 இன்ட்டு 45நாலும் 45 இன்ட்டு 100 ப்ளஸ் 45 இன்ட்டு 25 5நாலும் ஒன்று தான்.
எப்பயுமே ஒரு ரவுண்ட் வேல்யூக்கு பக்கத்தில் உள்ள நம்பர் கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த சம் அவ்வளோதான், முடிச்சு.